வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சப்ஸ்கிரைபர் சண்டே. இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட முக்கியமான கேள்விகளும் அதற்கான பதில்களையும் பார்ப்போம். இந்த கேள்வி பதில்கள் மற்ற சப்ஸ்கிரைபர்கள் கேள்வி கேட்காத சப்ஸ்கிரைபர்களுக்கும் பயனாக இருக்கும்னு நம்பலாம். முக்கியமான விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு, பார்த்துக்கோங்க. தேவ ஆசீர்வாதங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்கிறாரு. ஜாக்ரான் பிரகாசன் ஸ்டாக் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறாரு. ஜாக்ரான் பிரகாசன் 1942ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு இந்திய நிறுவனமாக இருக்கிறாங்க. கான்பூரை தலைமையிடமாக கொண்டு இவர்களுடைய சேவைகள் ஊடகத்துறையில் இருக்கிறாங்க. இந்திய சுதந்திரத்துக்கு முன்பே தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு ஊடக நிறுவனம், டிஜிட்டல் மீடியா, எஃப்எம் ரேடியோ, அச்சிடுதல், மேலும் பரவலாக விநியோகிக்கப்படும் இந்தி செய்தித்தாளான தைனிக் ஜாக்ரான் மற்றும் ஆங்கில நாளிதழ் மிட் டே மற்றும் டிஜிட்டல் தளமான ஜாக்ரான் நியூ மீடியா, எஃப்எம் ரேடியோ விளம்பரங்கள் மற்றும் நிகழ்ச்சி மேலாண்மை போன்ற பல்வேறு பிராண்டுகளை வச்சுருக்கிறாங்க. இது ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ரெவென்யூ கடந்த 5 வருடமாக சீராக இருக்குது. அப்புறம் நெட் ப்ராஃபிட் 2023 196 கோடியாக இருக்குது. 2024 164 கோடியாக குறைஞ்சிருக்கு. 2025 93 கோடியாக நல்லா குறைஞ்சிருச்சு. ROEயும் குறைஞ்சிக்கிட்டே வருது. 2023 11.49, 2024 9.57, 2025 6.75 படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வர்றது வீக்னஸாக பார்க்கலாம். குவார்ட்டர்லியில் நெட் ப்ராஃபிட் பார்க்கலாம். டிசம்பர் 2024 62 கோடி வருமானம். மார்ச் 2025 51 கோடி நஷ்டம் ஆயிடுச்சு. டிசம்பரில் 62 கோடி 2024, இப்போ மார்ச்சில் 51 கோடி நஷ்டம் 3 மாதத்துக்கு அப்புறம். 2025 ஜூன் குவார்ட்டரில், இந்த குவார்ட்டரில் 66 கோடி லாபம். அதாவது மிக்சடாக இருக்குது. ஒரு குவார்ட்டர் நஷ்டமாகுது, அடுத்த குவார்ட்டர் லாபமாகுது. இந்த மாதிரி இருக்குது, மீடியமாக இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் 1562 கோடி. பிஇ ரேஷியோ 9.96, செக்டார் பிஇ 18. பிஇ ரேஷியோ நல்லா கம்மியாக இருக்குது. புக் வேல்யூ வெறும் 87 ரூபா தான், 0.83, வெரி சீப்பாக இருக்குது. புக் வேல்யூ ரொம்ப கீழே இருக்குது கம்பெனி மதிப்பை விட. அப்புறம் டிவிடெண்டு, எக்ஸலண்ட் டிவிடெண்டு, 6 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறது பெரிய விஷயம். இப்போ ஒரு ஸ்டாக்கோட விலையே 100 ரூபாக்குள்ளே இருக்குது, 100 ரூபா கிட்டே இருக்கிறதுக்கு 6 ரூபா டிவிடெண்டுங்கிறது பெரிய விஷயம். 2028 பிப்ரவரியில் 128 ரூபாயிலிருந்து இறங்கி 2025 மேலே 65 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு. இப்போ 71 வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. கம்பெனிக்கு கடன் 80 கோடி இருக்குது. மிகவும் குறைந்த கடன் தான். டெபிட் டு ஈக்விட்டி ரேஷியோ 9% இருக்குது. நிறுவனம் ஃபைனான்சியல் ஹெல்த்தியாக இருக்குது. டிவிடெண்டுக்காக வாங்கணும்னு நினச்சாலும் இந்த பங்கில் முதலீடு பண்ணலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங்கை குறைக்கலை. அதே சமயத்தில் ஃபாரினர் 2025 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதை ஹோல்டிங்கை. ஜூன் குவார்ட்டரில் மியூச்சுவல் ஃபண்டு குறைச்சிருக்காங்க ஹோல்டிங்கை. நிறுவனம் நல்ல நிலையில் தான் இருக்குது. லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணலாம். புதுசாக கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 65 ரூபாயிலேருந்து 70 ரூபாக்குள்ளே கன்சிடர் பண்ணி லாங் டேர்முக்கு ஹோல்டிங் பண்ணலாம். டிவிடெண்டு வேணுங்கிறவங்க வாங்கி வச்சுக்கிட்டு டிவிடெண்டுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் விலை சீப்பாக இருக்கிறப்போ வாங்கணும். இப்போ சீப்பாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இறங்கினா நல்லது. 65 to 70 கன்சிடர் பண்ணுற ப்ரைஸாக இருக்கும். இது அவர் தேவ ஆசீர்வாதம் அவங்க கேட்ட கேள்விக்கான பதில். துருங்கிற ஐடியிலேருந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. 3 கொஸ்டின் கேட்டிருக்கிறாரு. 3 கொஸ்டின் பார்க்குறதுக்கு நமக்கு போதுமான நேரம் இல்லாதனால அவர் கேட்ட முதல் கேள்வியை பார்ப்போம். விம்தா லேபை பற்றி பார்ப்போம். விம்தா லேப் 1984ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட ஆராய்ச்சி மற்றும் சோதனை அமைப்பாக இருக்கிறாங்க. இது ஒரு உயிரி மருந்து, உணவு, சுற்றுச்சூழல், மருத்துவம் மற்றும் மருத்துவம், நோய் அறிதல், பல்வேறு தொழில்களில் விரிவான அறிவியல் மற்றும் ஒருங்கிணைந்த சேவைகளை வழங்குறாங்க. ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். நிறுவனத்தோட நிதிநிலை அறிக்கை. மொத்த வருமானம் ஆண்டுக்காண்டு சென்ற வருடம் 288 கோடி, இந்த வருஷம் 344 கோடியாக நல்லா அதிகரிச்சிருக்கு. நிகர லாபமும் அப்படி தான். சென்ற வருடம் 41 கோடி, இந்த வருஷம் 67 கோடி அதிகரிச்சிருக்கு. ஆனால் காலாண்டில் நிகர வருமானம் மார்ச் காலாண்டில் கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி 18.32 கோடியாக இருந்தது. இந்த ஜூன் காலாண்டில் 18.9 கோடியாக கொஞ்சம் டிக்ளைன் ஆகிருக்கு, குறைஞ்சிருக்கு. ரொம்ப கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு, சமமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர், ஆண்டுக்காண்டு சென்ற வருடம் 60 கோடி, இந்த வருஷம் 94 கோடி. பணம் கையிருப்பு நல்லா வச்சுருக்கிறாங்க, நல்லா உயர்ந்திருக்கு. கடன் விகிதம் 0.02, கடனே இல்லைன்னு சொல்லலாம். கடனே இல்லாத நிறுவனம். ஆனால் ப்ரமோட்டர் ஹோல்டிங்கை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வர்றாங்க. அதே சமயம் வீக்னஸாக பார்க்கலாம். எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனலும் ஹோல்டிங்கை குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டுக்கு எந்த ஹோல்டிங்கும் இல்லை, கிட்டத்தட்ட வெளியேறிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸ்டாக் ப்ரைஸ் பார்ப்போம். ஹை 902 ரூபா வரைக்கும் போயிருக்கு. லோ 251 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் ஃப்ரைடே 877 க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ 53, செக்டார் பியும் 53. புக் வேல்யூ வெறும் 85 ரூபா தான்.
10 டைம் அதிகமாக இருக்குது. 1:1 போனஸ் சமீபத்தில் கொடுத்துருக்குறாங்க. டிவிடெண்டு நார்மலாக கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. இப்போ ரொம்ப ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது ஷேரு. ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹோல்டு பண்ணலாம். இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியேறிட்டு மறுபடியும் இறங்குறப்ப வாங்கிக்கலாம். இது என்னுடைய சொந்த கருத்து. நீங்கள் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுங்க. புதுசாக கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடுத்த குவார்ட்டர் லாபம் கொஞ்சம் குறைஞ்சாலும் பங்கு விலை நல்லா இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 650 600 அந்த ரேஞ்சில் வந்தால் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு நோட்டில் இந்த விலை எழுதி வச்சுக்கோங்க. இந்த விலை அப்பப்போ மாறுபடும். அந்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே இந்த ரேஞ்சில் நம்ம வந்தால் வாங்கலாம். இது நல்ல ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் உள்ள கம்பெனி. இதை இறங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. கலருங்கிற ஐடியிலேருந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு, ரெட் டேப் ஸ்டாக் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. கம்பெனி டீட்டெயில் பார்ப்போம். ரெட் டேப் லிமிடெட் இந்தியாவை தளமாக கொண்ட ஒரு நிறுவனம். 1976ஆம் ஆண்டு இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டுச்சு. காலணிகள், ஆபரணங்கள், ஆடைகள் ஆகியவற்றில் சொந்த பிராண்டுகளை வச்சுருக்கிறாங்க. இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் அரப் எமிரேட்ஸ் போன்ற சந்தைகளில் குறிப்பிடத்தக்க சர்வதேச இருப்பை கொண்டிருக்கிறாங்க. பிராண்டட் வணிகத்தில் கவனம் செலுத்துவதற்காக பிப்ரவரி 2023 மிஸ்ரா இன்டர்நேஷ்னல் நிறுவனத்திடமிருந்து ரெட் டேப் லிமிடெட் தனியாக பிரிக்கப்பட்டுச்சு. நிறுவன நிதிநிலை அறிக்கை பார்க்கலாம். இயர் மொத்த வருமானம் நல்லா அதிகரிச்சிருக்கு. ஆண்டுக்காண்டு நிகர வருமானம் சென்ற ஆண்டு 176 கோடி, இந்த ஆண்டு 170 கோடியாக நிகர வருமானம் விழுந்திருக்கு. ரெவென்யூ அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. அதே சமயத்தில் இது விழுந்திருக்கு. காலாண்டு சென்ற காலாண்டு 41 கோடியாக இருந்திருக்கு மார்ச் காலாண்டில். இந்த ஜூன் காலாண்டில் 38 கோடியாக, அதுவும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்புறம் செயல்பாடுகளின் மூலம் கிடைக்கும் வருவாய் ஆண்டுக்காண்டு படு மோசமாக இருக்குது. 2023 126 கோடியாக இருந்தது. 2024 84 கோடியாகவும் 2025 14 கோடியாகவும் நல்லா குறைஞ்சிருக்கு. இது வீக்னஸாக பார்க்கலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கை ஆனால் அதிகரிச்சிருக்காங்க. எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங்கை அதிகரிச்சிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டும் ஹோல்டிங்கை அதிகரிச்சிருக்காங்க. இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கலாம். ரெட் டேப் உடைய ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 245, லோ 119, க்ளோசிங் 146 ஃப்ரைடே. பிஇ ரேஷியோ 45, செக்டார் பி 65, புக் வேல்யூ 12.72, 11 டைம் அதிகமாக இருக்குது. டிவிடெண்ட் பரவாயில்லாமல் கொடுக்குறாங்க. அது நார்மலாக இருக்குது வருமானம்லாம். கடன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ குறைந்த விலை காலணிகளுக்கெல்லாம் ஜிஎஸ்டியில் தள்ளுபடி வழங்கியிருக்காங்க. ஆடைகளுக்கும் அது இந்த நிறுவனம் கொஞ்சம் ஏறுறதுக்கு விற்பனை அதிகமாகும். தீபாவளி நேரம் வேறு, அதனால் ஏறுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. கடந்த பிப்ரவரி அப்புறம் போனஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஷேர் வச்சுருந்தா 3 ஷேர் போனஸாக கொடுத்துருக்குறாங்க. ஹோல்டு பண்ணுங்கள், மிதமான வளர்ச்சியை கொடுக்கும். புதுசாக கன்சிடர் பண்ணுறவங்களுக்கு 125 130 அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணலாம். இப்போ ஓரளவுக்கு விலை ஏறினாலும் திரும்ப விலை இறங்கத்தான் வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்முக்கு வாங்குறாருன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து 125 130 அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணி லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க. ஏற்கனவே வச்சுருக்கிறவங்க ஹோல்டு பண்ணுறது தான் நல்லது. கலர் ஐடியிலேருந்து சப்ஸ்கிரைபர் ஒரு துணை கேள்வி கேட்டிருக்காரு. கேஸ்ட்ரால் இந்தியா விலை ஏறுமான்னு கேட்டிருக்காரு. ஏண்டா இது உச்சத்திலிருந்து நல்லா இறங்கிருச்சு, தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்குது இந்த கேஸ்ட்ரால் இந்தியா. நல்ல நிறுவனம், ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் உள்ள கம்பெனி, எக்ஸலண்ட் டிவிடெண்ட் ஈல்டுக்காகவே இந்த ஸ்டாக்கை நம்ம ஹோல்டு பண்ணலாம். அந்த அளவுக்கு டிவிடெண்ட் நல்லா கொடுக்குறாங்க. இது இனிமேல் இறங்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆர்எஸ்ஐயில் ஓவர் சோல்டு சிக்னல் காட்டுது. அதே சமயத்தில் 190 வரைக்கும் கீழே போகலாம். அதிகபட்சமாக போனால் 180 கூட போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கீழே போகாது. அதனால் நீங்கள் ஹோல்டு பண்ணுறதா நல்லது. வேல்யூஷன் ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. புதுசாக கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 180 185 அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணிக்கிட்டு லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம். நல்ல டிவிடெண்டு, அருமையான நிறுவனம். லவ் ஃபேமிலிங்கிற ஐடியிலேருந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. எஸ்ஜிபி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலை இது வரைக்கும், அதுக்கான விவரங்களை சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. அப்புறம் ஸ்டாக்கு போர்ட்ஃபோலியோ எந்த சதவீதத்தில் எப்படி வைக்கணும், எப்படி வாங்குறதுங்கிறத பற்றிய விளக்கம் கேட்டிருக்காரு. 3 கேள்வி கேட்டிருக்கிறாரு. சுருக்கமாக பார்ப்போம். முதல்ல அவர் எஸ்ஜிபி சவரன் கோல்டு பாண்டு வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான தேர்வு. சவரன் கோல்டு பாண்டை பொறுத்தவரை அவர் முன்னாடி வாங்கியிருந்தாருன்னா இப்போ தங்க விலை ஏற்றுறதுக்கு அருமையான ப்ராஃபிட் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அதில் 2 ப்ராஃபிட். ஒன்று தங்க விலை ஏற்றத்தோட ப்ராஃபிட்டும் உங்களுக்கு கிடச்சிரும். 2.5% இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். மொத்தத்தில் 2 ப்ராஃபிட் கிடைக்கும். என்ன, இதில் தங்கம் உச்சத்தில் இருக்கிறப்ப இந்த சவரன் கோல்டு பாண்டு வாங்கக்கூடாது. அது எப்போ வாங்கணுங்கிறதுல தான் அவங்களோட ப்ராஃபிட்டே முடிவு செய்யப்படும். இப்போ போய் வாங்கலாமான்னா இப்போ வாங்கக்கூடாது. இப்போ ரொம்ப உச்சத்தில் இருக்குது. ஆனால் இதுதான் உச்சமானு தெரியல. இருந்தாலும் இது இந்த உச்சம் கண்டிப்பாக இறங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து நல்ல ஏற்றம் தங்கம். இன்னும் கொஞ்சம் இறங்கிட்டு திரும்ப ஏறும். அப்போ அந்த இறங்குறப்ப நம்ம அந்த சவரன் கோல்டு பாண்டு வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு பெனிஃபிட் இருக்குது. கவர்மெண்ட் சமீபத்தில் சவரன் கோல்டு பாண்டை புதுசாக அப்ளை பண்ணுறதை நிறுத்தி வச்சுட்டாங்க. பழையவங்க தொடர்றவங்க இருப்பாங்க.
அது போக வந்து இப்போ ப்ரைவேட்டில் நம்ம வாங்கிக்கலாம். இதில் வந்து 2 பெனிஃபிட்டை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கலாம். அதே சமயம் சவரன் கோல்டு பாண்டு விலை சீப்பாக இருக்கப்போ வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அதையும் பார்த்துக்கங்க. இதில் உள்ள நெகட்டிவ் விஷயம்னு நம்ம பார்த்தோம்னா மினிமம் வந்து 8 வருஷம் மெச்சூரிட்டி. நீங்கள் 5 வருஷத்தில் வெளியே வந்துக்கலாம். ஆனால் 8 வருஷத்துக்கு மெச்சூரிட்டியோட டைம் வந்து 8 வருஷம். உங்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்பட்டால் இதில் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அது ஒன்று தான் இதில் வீக்னஸாக பார்க்கலாம். மற்றபடி உங்களுக்கு பாதுகாப்பான முதலீடு, நீண்ட கால நோக்கத்தில் நல்ல முதலீடு. இந்த தங்க விலை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 2025 இப்போ வந்து ஒரு சவரன் கோல்டு பாண்டு நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கிருவோம். 2030 150 ரூபா போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த 50 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். 150 ரூபாய் கிடச்சிரும். தங்க விலையோட ஏற்றத்தோட லாபமும் உங்களுக்கு கிடச்சிருது. அது போக 2.5% இன்ட்ரெஸ்ட்டும் கிடச்சிருது. பாருங்கள், 5 வருஷத்துக்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு கிடச்சிருது. சரியான லாபம். ஆனால் தங்க விலை வந்து நீங்கள் குறைவாக இருக்கிறப்ப வாங்கினா மட்டும்தான் இந்த எஸ்ஜிபி நல்ல லாபம் பின்னாடி தரும். இல்லாட்டி இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும், பெருசாக லாபம் வராது. இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த எஸ்ஜிபியில் முதலீடு பண்ணது பெரிய ஒரு நல்ல விஷயம். அதுக்கு உண்மையிலேயே நல்ல தேர்வாக இருக்கும். சப்ஸ்கிரைபர் வந்து 2வதாக பாண்ட்ஸில் முதலீடு பண்ணுறதை பற்றி கேட்டிருக்காரு. அது நல்ல பாண்டாக நான் தேடி உங்களுக்கு சொல்கிறேன். அது நினைவில் வச்சுக்கிறேன். AAA ரேட்டிங் உள்ள நல்ல பாண்டுகளை தேர்ந்தெடுத்து முதலீடு செஞ்சோன்னா ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். 3வது வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டது போர்ட்ஃபோலியோ எப்படி ஒதுக்கீடு செய்யணும்னு கேட்டிருக்காரு. என்ன சதவீதத்தில் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை பற்றி நம்ம பல கோணங்களில் விரிவாக பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஆனால் அது அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. ஆனால் நம்ம சுருக்கமாக எளிமையாக உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். உதாரணத்திற்கு உங்களோட 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை யாபத்தில் வச்சுக்கோங்க. 100 ரூபாயை வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ செய்ய போகிறோம். அதுக்கு எப்படி அலோகேட் பண்ணணும், ஒதுக்கீடு பண்ணணுங்கிறத நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்து. முதல்ல வந்து போர்ட்ஃபோலியோ உருவாக்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யணுங்கிறத பார்ப்போம். போர்ட்ஃபோலியோ உருவாக்குறது பெரிய விஷயம் இல்லை, இன்றைக்கே உருவாக்கிடலாம். ஆனால் போர்ட்ஃபோலியோங்கிறது உருவாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும். நீங்கள் தனிநபராக இருந்தால் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் தனியாக எடுத்துக்கோங்க. குறைந்த பணத்தில் எடுங்க. ஒரு 5 லட்ச ரூபா கூட போதுமானது தான். ஏன்டா அடுத்து போனஸ் அப்படி இப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடும். நீங்கள் கொஞ்சம் வயசாக இருந்தால் 5 லட்சமே போதுமான விஷயந்தான். அப்புறம் வந்து ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா ஃபேமிலி ஃப்ளோட்டர் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் சேர்த்து ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு கவசம் மாதிரி. உங்கள் வாழ்க்கையில் முக்கியமானது அது இன்சூரன்ஸ் தான். ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸே தேவையில்லை. ஹெல்த் இன்சூரன்ஸ் முதல்ல தேவை. அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் குடும்பத் தலைவராக இருந்தால் கண்டிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். இல்லாட்டி உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் லேட்டாக கூட டேர்ம் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். அப்போ வந்து இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இஎம்ஐ. உங்களுக்கு குறுகிய கால கடன் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் அடைச்சிருங்க. அடைச்சி அதிலிருந்து வெளியே வந்துடுங்க. நீண்ட கால கடனை நான் சொல்லலை. வீடு வாங்கியிருப்பீங்க 10-15 வருஷம் கட்டுறது, அதெல்லாம் அடைக்க முடியாது. நான் சொல்கிறது குறுகிய கால கடனை அடைச்சிட்டு வெளியே வந்துட்டு சின்ன சின்ன கடன்கள்லேருந்து தொல்லைகள்லேருந்து வெளியே வந்து ரிலாக்ஸாக இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கலாம், என்னடா போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ண சொன்னால் இதெல்லாம் செய்ய சொல்கிறாருன்னு. இதெல்லாம் நீங்கள் செஞ்சால் தான் போர்ட்ஃபோலியோவுக்கு நீங்கள் எலிஜிபிளே ஆக முடியும். நீங்கள் இதெல்லாம் செய்யாமல் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணிங்கன்னா போர்ட்ஃபோலியோவை பாதியிலே கலைச்சிட்டு வெளியே வந்துடுவீங்க. குருவி கூடு மாதிரி போர்ட்ஃபோலியோங்கிறது ஒரு குருவி கூடு கட்டுற மாதிரி. ஒவ்வொரு சிறகாக எடுத்துகிட்டு வந்து ஒரு நூல், ஒரு கயிறு, அப்படி இப்படி நான் ஒரு நார் அப்படின்னு பறக்கிட்டு வந்து அது கட்டும். அதை மாதிரி தான் போர்ட்ஃபோலியோ. அதை நீங்கள் கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக ஸ்டெடியாக இருக்கணும். அதனால் நீங்கள் லேட்டாக ஆரம்பித்தாலும் போர்ட்ஃபோலியோ தப்பு இல்லை. எப்போ ஆரம்பிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி தொடங்குறோங்கிறது தான் முக்கியம். ஆரம்பத்தில் எப்படி வர்றோம் படிப்படியான்னு தான். அதனால் அவசரப்படாமல் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க. இஎம்ஐயை முடிச்சு விடுங்க. சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள்லாம் தீர்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சோண்டு கேஷ் வந்து எக்ஸஸாக பேங்கில் வச்சுக்கோங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அவசரத்துக்கு எடுக்கிற மாதிரி. அதே சமயத்தில் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குன்னா ஸ்ட்ராங்காக ரொம்ப கேஷ் தேவையில்லை, ஓரளவுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கேஷ்லெஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ரூம் வாடகைக்கெல்லாம் கவர் ஆகிற மாதிரி எடுக்கணும். ரூம் வாடகைலாம் இருக்கவே கூடாது. எந்த ரூமில் நீங்கள் தங்குனீங்கனாலும் வாடகை இருக்கக்கூடாது. அந்த மாதிரி உள்ள ஸ்கீமில் தான் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும். ரூமுக்கு ஒரு நாள் வாடகைன்னு சொல்லி அதில் எடுத்துட்டிங்கன்னா விலை ப்ரீமியம் குறவாக இருக்கும். அதே சமயத்தில் பெரிய சிக்கலில் மாட்டிக்கிடுவீங்க. 10 நாள் தங்குனீங்கன்னா அதுக்கே பெரிய தொகை வந்துடும், 50,000 வந்துடும். அதனால் நீங்கள் அதெல்லாம் கவனித்து கேஷ்லெஸ்ஸு ரூமில் தங்கினாலும் பணம் கட்டக்கூடாது, எந்த செலவும் எக்ஸ்ட்ரா இருக்கவே கூடாது. வெறும் கேஷ் ஃப்ரீ. விலை கொஞ்சம் ப்ரீமியம் கூடும், பரவாயில்ல, அது மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டால்மெண்ட்டில் சின்ன சின்ன இஎம்ஐலாம் இருந்தால் அதெல்லாம் ஒன்று ஒன்றா முடிச்சு விடுங்க. அதெல்லாம் பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் தான் நீங்கள் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணணும். இப்போ இதெல்லாம் செஞ்ச பிறகு நீங்கள் போர்ட்ஃபோலியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்.
100 நம்ம கணக்காக வச்சுக்கிருவோம். 100 எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு கணக்குக்கு புரிகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக 100 எடுத்திருக்கோம். 100 எதுவும் செய்ய முடியாது. இருந்தாலும் ஒரு கணக்குக்கு தான், உதாரணத்துக்கு தான் அதை எடுத்திருக்கோம். அது 1 லட்ச ரூபாயா இருக்கலாம், 5 லட்ச ரூபாயா இருக்கலாம். எல்லாத்துக்கும் இதே மெத்தட் தான். 100 வச்சு நம்ம கணக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ வந்து லிக்விட் பீஸ் வந்து 100 வாங்க முடியாது. ஆனால் 1000 ரூபா ஒன்று. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அப்போ நீங்கள் அதை கணக்கில் புரிஞ்சுக்கிறோம் உங்களுக்கு. இப்போ வந்து லிக்விட் பீஸ் வாங்கி போட்டிருங்க உங்கள்கிட்ட இருக்க பணத்தில். வாங்கி போட்டுட்டு இப்போ வந்து லிக்விட் பீஸ்க்கு வாங்கிட்டீங்க, நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. இப்போ ஒரு செக்டாரோட விலை கீழே இருக்குது, சீப்பாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் ஐடி செக்டார் பாருங்கள், கீழே இருக்குது, உள்ளே ஆக சீப்பாக இருக்குது, இன்னும் கூட இறங்கும் அந்த நிலமையில் இருக்குது. இப்போ என்ன செய்யலாம், ஐடி செக்டாரில் லார்ஜ் கேப்பில் ஒரு ஸ்டாக்கு, மிட் கேப்பில் ஒரு ஸ்டாக்கு, ஸ்மால் கேப்பில் ஒரு ஸ்டாக்கு, 3 ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்துக்கலாம். தேர்ந்தெடுத்துட்டு வாங்கிடலாம். 10% வந்து உங்களுக்கு பணத்துக்கு இது ஐடிக்கு ஒதுக்குறீங்க. அப்போ இந்த 10% பணம் வந்து லிக்விட் பீஸை விற்கணும். 10%னா உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும். அதில் இப்போ 100 10%னா 10 ரூபா. 10 ரூபாய் விற்கிற மாதிரி நீங்கள் எவ்வளோ பணமோ அதுக்கு தகுந்து 10% புரிஞ்சுக்கோங்க. அதில் விற்றுட்டு லிக்விட் பீஸை விற்றுட்டு வெளியே வந்துட்டு 10% கூடக்கூடாது. அந்த கண்ட்ரோல் கவனமாக இருக்கணும். நம்ம அதிகமாக இறங்கியிருக்குன்னு சொல்லி ஒரு செக்டாரில் கொண்டு எல்லா பணத்தையும் போட்டக்கூடாது. இதுதான் நம்ம பெரிய தவறு பண்ணுறோம். எந்த நாளும் அந்த பொறுமை தான். அந்த 10% மேலே தாண்டக்கூடாது முதலீடு ஐடியில். ஐடி நாளைக்கு கீழே விழுந்தால் கூட உங்கள் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காக நிற்கும். 10% மட்டும்தான் பாதிக்கும். அந்த மாதிரி போட்டுட்டீங்க. இப்போ 3 நிறுவனத்தை வாங்கிட்டீங்க. இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஐடி ரொம்ப சீப்பாக இருக்குதுன்னு நினைத்தால் 10 இது ஐடி பீஸும் வாங்கிக்கலாம். ஐடி பீஸுங்கிறது எல்லா நிறுவனமும் உள்ளே வந்துடும். இன்ஃபோசிஸ், HCL எல்லாம் வந்துடும் ஓரளவுக்கு. அதனால் அதையும் வாங்கிக்கலாம், சீப்பாக கிடைக்கிது அதுவும். அது மாதிரி வாங்கி இப்போ இந்த 10% ஐடியில் ஃபில் பண்ணி வச்சுட்டிங்க. உங்கள் வேலையை பாருங்கள். மிச்ச பணம் வந்து லிக்விட் பீஸில் இருக்குது. அது ஒரு பக்கம் வருமானம் வந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து ஒரு 3 மாதம் பொறுத்துருக்கீங்க. ஒரு 3 மாதம் 5 மாதம் பொறுத்துருக்கீங்க. அப்போ வந்து பேங்கிங் செக்டார்லாம் இறங்கியிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பேங்கிங் இறங்கலாம். அதுக்கு மேலே ஆயில் கேஸ் கூட இறங்கியிருக்கலாம், வேறு ஏதாவது இறங்கியிருக்கலாம். இப்படி இந்த அதாவது அப்படி ரோலிங்காக வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து ஒரு செக்டார் இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு செக்டார் உச்சத்தில் இருக்கும். இதுதான் இயற்கை, அந்த பங்குச்சந்தையோட விதி. அது மாதிரி இருக்கும். ஏன்னா பொருளாதாரமும் அப்படித்தானே செயல்படுது. இப்போ நீங்கள் நிஃப்டி 50 சென்செக்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு முடிவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நிஃப்டிங்கிறது ஒரு குறியீடு. அது குறியீட்டோட மொத்த அளவு. அதில் எல்லா நிறுவனமும் இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், நிஃப்டி 50 சென்செக்ஸ்லாம் ரொம்ப கீழே கிடக்கும் பாருங்கள், ரொம்ப மோசமாக. அப்போ கூட டாப் கெய்னர் பங்குகள்லாம் நிறையா இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி நிஃப்டி 50 உச்சத்தில் இருக்கும் போது ரொம்ப சீப்பான விலைக்கு போய் கிடக்கிற பங்கெல்லாம் இருக்கும். இது வந்து இதை நம்ம கணக்கு பண்ணக்கூடாது. நிஃப்டி 50 ஒரு செய்திக்கு தான் நம்ம பார்க்குறோம். நிஃப்டி 50 சென்செக்ஸ்லாம் ஏறுது இறங்குதெல்லாம் ஒரு செய்தி தான். நமக்கு தேவை சீப்பான வேல்யூவில் பங்குகள். அதில் முதலீடு பண்ணுறோம். அதை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல தான் கவனமாக இருக்கணும். அப்போ வந்து இப்போ ஐடியில் முதலீடு பண்ணிட்டோம். அடுத்தது வந்து 10% என்ன ரெடி பண்ணுறோம், வேறு செக்டார் வந்து நிற்கும் 6 மாதத்தில். அதில் என்ன பண்ணணும், மெல்ல லார்ஜ் கேப்பில் ஒன்று, மிட் கேப்பில் ஒன்று, ஸ்மால் கேப்பில் ஒன்று தேர்ந்தெடுத்து அதில் முதலீடு பண்ண ஆரம்பிக்கணும். முதலீடு பண்ணிட்டு அதில் ஒரு 10% இப்படியுமா ஒவ்வொரு செக்டாருக்கு கீழே வர வாங்கணும். ஆனால் இது எல்லாம் ஒரே நாளில் செய்கிறதில்ல. போர்ட்ஃபோலியோ தீபாவளி அன்றைக்கி நான் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண போகிறேன்னு உட்காந்து அன்றைக்கே உள்ளவெல்லாம் பங்குகள்லாம் எல்லாம் எழுதி வாங்குறது வந்து அது சுத்தமாக எந்த யோசனையும் இல்லாத ஒரு முடிவு. அது என்ன அது வேலை, அது வந்து ஒரு திட்டமிடாத போர்ட்ஃபோலியோ. அப்படிலாம் செய்யவே கூடாது. தீபாவளிங்கிறத நீங்கள் பயன்படுத்தி ஸ்டாக் வாங்குறது அது வேறு விஷயம். அதில் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறங்கிறது வந்து ரொம்ப கொடுமை. எப்படின்னா, தீபாவளி அன்றைக்கி எந்த ஸ்டாக் எந்த விலையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தீபாவளி அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணலாம், அப்போ சீப்பாக எது இருக்கோ அதை சேர்த்துக்கிறலாம், தீபாவளி ஸ்பெஷல்னு சொல்லி. அது புத்திசாலித்தனம். அப்புறம் இப்போ வாங்கிட்டீங்க, 2 செக்டாரை வாங்கி முடிச்சிட்டிங்க. மிச்சம் 80% உங்கள்கிட்ட லிக்விட் பீஸில் காசு இருக்குது. அதுவும் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. இப்படிலாம் வச்ச பிறகு அப்புறம் 2-3 மாதம் கழித்து ஒரு செக்டார் கீழே வரும். அப்போ அதை வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் லாங் டேர்முக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த போர்ட்ஃபோலியோ உருவாக்குறதுக்கு 2 வருஷம் ஆகுங்க குறைஞ்சது. 2 வருஷத்துக்கு அப்புறம் 8 வருஷம் நீங்கள் 9 வருஷம் பாதுகாப்பாக இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் ரிட்டர்ன் கொடுக்கும். இதுதான். ஏன்னா நீங்கள் வாங்கினதும் சீப்பான ரேட்டில் வாங்கியிருப்பீங்க. எந்த செக்டார் கீழே கிடக்குதோ அப்போ வாங்கியிருப்பீங்க. குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துலேருந்து 8 வருஷத்துக்குள்ளே கம்பெனிகள்லாம் நல்ல டெவலப் ஆகும். 2 மடங்கு 3 மடங்கு ஆகும். நீங்கள் வாங்கியிருக்கிறது நல்ல நிறுவனமாக இருக்கும். மொத்தத்தில் எல்லாமே ப்ளஸ் பாயிண்டாக வந்து உங்களுக்கு அமையும். நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும், வெளியே வரலாம். அப்படியே உங்களுக்கு ஒரு சில செக்டார் கீழே வீழ்ச்சி அடைஞ்சாலும் மிச்சம் ஒரு 7 செக்டார் காப்பாற்றி கொடுத்துரும். இது தாங்க போர்ட்ஃபோலியோ அமைக்கிற முறை. 2 வருஷமாவது ஆகும் குறைஞ்சது போர்ட்ஃபோலியோ. இன்றைக்கே போர்ட்ஃபோலியோ செஞ்சு இன்றைக்கே வாங்கணுங்கிறது அது விளையாட்டு, சின்ன பிள்ளைங்க சுட்டிப்பானை வச்சு விளாட்ற மாதிரி. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதனால் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்விங் ட்ரேடிங்கிறது இது கணக்கில் வராது. ஸ்விங் ட்ரேடிங்கிறது நம்ம விலை குறையிறப்போ வாங்குகிறோம். 3 மாதத்துக்கு ஒருக்கா ரிசல்ட் நல்லா இல்லாட்டி குறையும், அப்போ வாங்குவோம். அப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் ரிசல்ட் ஏறும்போது விற்றுட்டு வெளியே வருவோம். இதெல்லாம் ஸ்விங் ட்ரேடிங். அதெல்லாம் பற்றி இப்போ இல்லை. இப்போ வந்து லாங் டேர்மு
போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு மட்டும் இல்லை அனைவருக்கு இது உதவும்னு நான் இதை இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். இதை பயன்படுத்திக்கங்க. அப்புறம் வந்து இந்த கோல்டு பாண்டு, சவரன் கோல்டு பாண்டு, இந்த ஃபிசிக்கல் கோல்டு இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு 25% ஒதுக்கிடுங்க. ஏண்டா எனக்கு கேட்டால் 75% நீங்கள் ஈக்விட்டியில் தான் முதலீடு பண்ணணும். ஈக்விட்டியில் தான் லாபம், மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். இப்போ சமீப காலத்தில் தங்கம் நல்லா லாபம் கொடுத்துருக்கு. அதுக்காக எப்பயுமே அது லாபம் கொடுக்கும்லாம் நம்ம கேரண்டியாக சொல்லணும். நான் ஈக்விட்டி எப்பயுமே லாபம் கொடுக்கும். ஒரு சில செக்டார் லாபம் கொடுக்காட்டி ஒரு சில செக்டார் நல்ல லாபம் கொடுத்துரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வாங்கியிருக்கிறதுல ஒரு 2 செக்டார் படு மோசமாக இருந்துச்சுன்னா 2 செக்டார் இப்போ நல்ல லாபத்துக்கு போகும். அப்போ அது ஈக்குவல் பண்ணி விட்டுரும். பேலன்ஸ்டாக இருக்கும் உங்கள் போர்ட்ஃபோலியோ. நான் சொல்கிறபடி அமைச்சா இது நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் நீங்கள் இந்த போர்ட்ஃபோலியோ அமைச்ச பிறகு நிஃப்டி 50 சென்செக்ஸ்லாம் படு மோசமாக கீழே விழுந்தப்போ கூட உங்கள் போர்ட்ஃபோலியோ பேலன்ஸாக நிற்கும். அப்போ நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, என்ன நம்ம போர்ட்ஃபோலியோ இறங்கலையா அவ்வளோவாண்டு. காரணம் என்னென்னா நீங்கள் வாங்கியிருக்க வேல்யூஷன், நீங்கள் வாங்கியிருக்க முறை எல்லாம் சேர்ந்து அழகாக உங்களை காப்பாற்றி கொடுத்துரும் அந்த போர்ட்ஃபோலியோவில். இப்படி ஒரு பொக்கிஷமான போர்ட்ஃபோலியோ உருவாக்கி ஒரு 5 வருஷத்துலேருந்து 8 வருஷம் 10 வருஷம் வச்சுக்கோங்க. இல்லை சில போர்ட்ஃபோலியோலாம் லாங் டேர்முக்கு விட்டுறலாம். பேசாமல் டிவிடெண்டை வாங்கிக்கிட்டு இருக்கிறத வச்சுக்கிட்டு எதிர்காலத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டியாக விட்டுறலாம். அது மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வச்சு நீங்கள் போர்ட்ஃபோலியோ பயன்படுத்திக்கலாம். இது எனக்கு தெரிஞ்ச போர்ட்ஃபோலியோ அமைக்கிற முறை. நீங்கள் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, அதை பற்றி நான் சொல்கிறேன். இது வந்து மொத்தமாக பணம் வச்சுருக்கவங்களுக்கான போர்ட்ஃபோலியோ அமைக்கிறத பார்த்துட்டோம். இப்போ வந்து நான் மாத சம்பளம் வாங்குறேங்க, என்கிட்ட மொத்தமாகலாம் பணம் இல்லை, மாதம் எனக்கு ஒரு 1000 ரூபா 2000 ரூபா மிச்சமாகும். இதுதான், இதை வச்சு நான் முதலீடு பண்ண முடியுமான்னு கேட்குறவங்களுக்கு இவங்களுக்கு தான் அருமையான வாய்ப்பு. எப்படின்னா மொத்தமாக பணம் வச்சுருக்கவங்க பணத்தை வச்சுட்டே காத்திருக்கணுமே. அதே சமயத்தில் இந்த மாதம் சம்பளம் வாங்குறவங்க எனக்கு 1000 ரூபா இந்த மாதம் மிஞ்சுது, எனக்கு 5000 ரூபா மிஞ்சுதுன்னு சொன்னால், ஒரு போனஸ் கிடைக்குது 10,000 ரூபா எனக்கு கிடைக்குதுன்னு சொன்னால், உங்களோட இஎம்ஐ இந்த கட்டுற செலவுகள்லாம் போக ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் எடுத்து வச்சு அதுக்கான ப்ரீமியம்லாம் கட்டிடணும். நீங்கள் எந்த சிரமமும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் போக எனக்கு மாதம் ஒரு 2000 ரூபா கிடைக்குதுங்க, ஒரு 3000 ரூபா மிச்சம் இருக்குதுன்னு சொன்னால் இவங்களுக்கு தான் அருமையான வாய்ப்பு. எப்படின்னு கேட்டால் போர்ட்ஃபோலியோ நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த மாதம் எந்த பங்கு விலை கம்மியாக கிடைக்குதோ ஒரு நிறுவனம் கிடைக்கும். அதே சமயம் அது எந்த நிறுவனத்தில் நீங்கள் வாங்குறீங்களோ அந்த செக்டாரில் அடுத்தடுத்து வாங்கக்கூடாது. ஐடியில் ஒரு கம்பெனியில் வாங்கிட்டிங்கன்னா அடுத்து ஐடியில் இன்னொரு கம்பெனியில் வாங்கலாம். 2 நிறுவனத்தோடு நிறுத்திக்கிறணும். இந்த மாதம் சம்பளம் வருது, 2000 ரூபா கிடைக்குது, ஒரு ஐடி கம்பெனி வாங்கி போட்டிங்க, விலை சீப்பாக கிடக்கிறத சொல்கிறேன், போட்டிங்க. அடுத்த மாதம் ஒரு ஐடி கம்பெனியில் சீப்பாக கிடைக்குதா வாங்கி போட்டிங்க, அதோட ஐடியை நிறுத்திடணும். அடுத்தது எஃப்எம்சிஜி. இப்படி விலை மாதம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்படி வாங்கிக்கிட்டே வந்தீங்கன்னா பெரிய அளவில் உங்கள் போர்ட்ஃபோலியோ முன்னேறிடுவீங்க. நீங்கள் இப்படி ஒன்று ஒன்றா வாங்கி சேர்க்க வேல்யூஷன் சீப்பாக உள்ள நிறுவனமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாட்டி அந்த நீங்கள் சம்பளம் வாங்குறப்ப எனக்கு நல்ல நிறுவனம் எதுவும் அமையலைன்னா பணத்தை லிக்விட் பீஸில் போட்டு வச்சுக்கோங்க. 10 லிக்விட் பீஸ் வாங்கிக்கோங்க, 5 லிக்விட் பீஸ் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த மாதம் ஒரு நிறுவனம் நல்ல நிறுவனம் சீப்பான விலைக்கு கிடச்சிச்சின்னா மாதத்தில் ஒரு நாள் உட்காந்து பாருங்கள் என்ன நிறுவனம் சீப்பாக இருக்குது, எதை வாங்கலான்னு முடிவு பண்ணிக்கிட்டு அதில் முதலீடு பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புங்க, அருமையான வாய்ப்பு. எதிர்காலத்தில் இந்த போர்ட்ஃபோலியோ உருவாக்கிட்டு அதை விட்டுருங்க. அதை வாங்க திரும்ப அது கொஞ்சம் ஏறணுன்னே விற்றுட்டு வெளியே வாங்க. இந்த வேலையை செய்யாதீங்க. நல்ல நிறுவனமாக ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுங்க. 2வது நீண்ட கால முதலீட்டுக்கு அதை வாங்குங்க. அதை ஒன்ஸ் விட்டுருங்க பார்க்காம. அப்புறம் டிவிடெண்டு வரும், அந்த டிவிடெண்டு உங்களுக்கு சின்ன செலவுகளுக்கு ஆகும். அதை அந்த மாதிரி பயன்படுத்திக்கங்க. இது இந்த மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. இதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்திக்கங்க. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி.